தொடர்ந்து 2 முறை திமுக வென்றதாக சரித்திரம் இல்லை என தமிழக பாஜக தலைவர் நாயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். முருக பக்தர் மாநாட்டை அரசியல் ஆக்கவில்லை. இது முழுக்க முழுக்க ஒரு பக்தர் மாநாடு தான். நாங்கள் யாரையும் தவறான இடத்திற்கு கொண்டு செல்லவோ குறை செல்லவோ இல்லை. பிற மதங்களையோ யாரையும் புண்படுத்தி பேசவில்லை. இந்த மாநாட்டில் மங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்கவும் இல்லை. 1989 எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் ஒரு 2 வருஷம் திமுக ஆட்சியில் இருந்தார்கள். 1991 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார்கள். அப்புறம் 1996 திமுகவினர் ஆட்சிக்கு வந்தார்கள். தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இல்லை. எங்களுடைய கூட்டணி முறையாக அமைந்திருந்தால் இன்று அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டார்கள். தொடர்ந்து 2 முறை திமுக வென்றதாக சரித்திரம் இல்லை. வரலாறு மாறப்போவதில்லை. அதனால் அவர்கள் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி விவகாரம் குறித்து அமித்ஷாவும் இபிஎஸும் பேசி முடிவெடுப்பார்கள். திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஓட்டு வாங்கிய பயன்படுத்தி திமுக முயற்சி செய்கிறது. தமிழகத்தில் அவர்களுக்கு தேர்தல் பயம், தோல்வி பயம் வந்துவிட்டது. இவ்வாறு நாயனார் நாகேந்திரன் கூறினார்.